60,000 வருஷம் இருந்த விருட்சம், ஆனப்பட குதிரப்படையால அசைக்க முடியாத மகாவிருட்சம். அந்த மகாவிருட்சத்தை தசரத விருட்சத்தை கீழே சாட்சி விடுத்தே ராம வீரகம். பிரேமிக்கு அவ்வளவு பலமா உண்டு, அவ்வளவு பலமா உண்டு. அதனால சொல்றார், இதுக்கு வைத்தியர் இல்லை. மீரா கே பிரபு பிரேமிட்டே கி ஜப் வஹிது சாம்பலியா போய். இதுக்கு வைத்தியம் ஒத்தனே ஒத்தன்தான் சாம்பலியா, சியாமசுந்தரம். அந்த சியாமளன் என் கையை பிடிச்சால் ஒழியே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும் என்று ஆண்டாள் சொல்றார். கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன், நீலவர்ணனமான அந்த கண்ணபிரான் கிடைச்சால் ஒழிய இதுக்கு சமாதானம் இல்லை அப்படி என்று சொல்றார். மீரா இப்படி கதறி கதறி நாளுக்கு நாள் அவள் நிலைமையை பார்ப்பதும் ராஜா கவலைப்படுறார். இதுக்கு என்னதான் விமோசனம், கல்யாணத்துக்கோ தேதி வச்சா எடுத்து நடந்தாகணும். ஆனா பகவானிடத்தில் அவள் கதறி ஒரு நாள் அலறாள். சகரரா கோச்சி சியாமமனே சகரரா கோச்சி கிரிதரலாலா, என்ன வேலைக்கு வச்சுக்கோ, உன்னுடைய வேலைக்காரியாக நான் இருக்கேன். வச்சுட்டா என்ன பண்ணுவேன்னா பிருந்தாவன வீதிகள்லாம் கூட்டுவேன், உன்னுடைய குணங்களை பாடிக்கொண்டு பிருந்தாவன நிகுஞ்சங்கள்லே உன்னுடைய கீர்த்தனங்களை பாடிக்கொண்டு சஞ்சரிப்பேன். அத்தகைய கைங்கரியம் எனக்கு கொடு என்று பிரார்த்திக்கும் பொழுது அப்படியே மூர்ச்சையாக அவள் விழுந்துட அவளுக்கு ஒரு திவ்ய சொப்பனத்திலே பகவான் தரிசனம் கொடுக்கிறான். ஆதீராத் பிரபு தர்சந்தீன் ஹே பிரேம நதி கே தீரா. பிரேம நதினா யமுனா நதி, ஞான நதினா கங்கா நதி. பிரேம நதி கே தீரா, யமுனா நதியினுடைய கரையில கோபாலன் மீராவை அணைச்சுக்கிறான். சப்னே திருஷ்டகா தருண துளசி பூஷணோ நீலமேகா. கனா கண்டேன் தோழி நான் சொல்றா இல்லையா ஆண்டாள். கனவுலையோ அல்லது ஏதோ ஒரு விசேஷ அனுபூதியோ, அனுபூதின்னு பொறுத்தியாருக்கு புரியலன்னா கனவுன்னு தான் சொல்லணும். கனவு மாதிரி கனவு, கனவு இல்லை, அனுபூதி தான். மீராவை அணைச்சுக்கிறான், ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். மீராவை பார்த்து சொல்றான், என்னுடைய திருவிளையாடல் மீரா, இது என் சங்கல்பம், என் இஷ்டப்படி இருக்க வேண்டியதானே. எப்படி பந்து விளையாடுறவன் அந்த பந்தை தூக்கி எறிஞ்சு மறுபடியும் கையில பிடிக்கணும், அதுபோல உன்னை கொஞ்ச நாள் பிறருடைய கையில அகப்படுத்தி பிறகு நான் என்னுடையதாக ஆக்கிக்க இஷ்டப்படுறேன். ஏன்னா அப்பொழுதுதான் உருக்கமான பக்தி என்னன்னு உலகத்துக்கு தெரியும். என் திருவிளையாடலுக்கு நீ இணங்கி இருக்க வேண்டியதான் அப்படின்னார். ஆனா இதுதான் பெரிய தியாகம். அப்படி பகவான் சொல்லும் பொழுது உடனே இவள் பேச்சேதோ பிக்கு ஜாவம், என்னை விற்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு. ஹரிச்சந்திரன் சந்திரமதியை விட்டுட்டான்னு சொல்றோம். ஹரிச்சந்திரன் சந்திரமதியை விட்டான். கபீர்தாசர் தன் மனைவியை விற்க போனார், விற்கவும் விட்டுட்டார். சாது சேவிக்கார். ஏனால் அப்பேற்பட்ட ஒரு பாதிவிருத்தியம், அப்பேற்பட்ட ஒரு தியாகம். மீராபாய்க்கு இந்த நிஷ்ட கலஞ்சது. அப்படிதான் பகவானுடைய இஷ்டமானால் அதுக்கு மேல் நாம் என்ன செய்யறது என்று நினைச்சார். என்ன பண்ணிக்கிறாளோ பண்ணிக்கட்டும் என்று பந்துக்கள் இஷ்டத்துக்கு விட்டுட்டார். ஆனால் ஹிருதய பீடத்துல மட்டிலும் கோபாலனை தவிர வேற யாரையும் அவளால் ஏற்ற முடியல, முடியவே முடியல அவளால். மீராவுக்கு கல்யாணமும் ஆச்சு. கும்பாஜி ராணாவோட குடித்தனமும் வந்துட்டாள். புக்காத்துக்கு தன்னுடைய கோபாலனையும் கையோட கையா கொண்டு வந்துட்டாள். ஸ்ரீதனங்கள் அப்பா என்ன பண்ணினா என்ன கொண்டு வந்தோம் என்கின்ற நினைவு அவளுக்கு இல்லை. கிரிதிரனை கொண்டு வந்தாள். அவளுக்குன்னு ஒரு தனி ஸ்தானம் அரண்மனையில கொடுக்கப்பட்டது. அதுல கொண்டு தன் கிரிதரனை சிம்மாசனத்துல அமர்த்தினாள். பொருந்தாத்துல இருக்கும்பொழுது எவ்வளவு சுதந்திரமா கிருஷ்ண சேவையில ஈடுபடுவளோ அதே மாதிரி கிருஷ்ண சேவையில இங்கே ஈடுபடுறாள். ராஜா ஆச்சரியப்படுறான் இவளுடைய பக்தியை பார்த்து. இவளுடைய அழகு, இவளுடைய கலை, படிப்பு எதுவுமே ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு. அடிக்கடி இவளை பார்க்கறதுக்கு வருவான். ஒரு தடவை இங்கேன்னு வந்தா பாகவதத்தை வச்சு படிச்சுட்டு இருப்பாள். உடனே பார்த்து, மகாராஜா உட்காருங்க, எப்படி இருக்கு இந்த இடத்துல பாரும் என்று சொல்லி ஒரு ஸ்லோகத்துக்கு அவளை அர்த்தம் சொல்லும் பொழுது அப்படியே கேட்டு இருப்பான் ராஜா. ராஜரீகமான வேலைகள் இருக்கு என்று போயிடுவான். மற்றொரு சமயம் ராஜா பார்க்க வருவான். தம்புராவை நீட்டி கொண்டு மனமுருகி பாடின்றிருப்பாள். அவளுடைய கீர்த்தனத்துல உள்ளம் குழஞ்சு இவனும் கண்ணால் ஜலம் விடுவான். மற்றொரு சமயம் ராஜா வருவான். கிரிதரனுக்கு அழகா சிங்காரம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணின்றிருப்பாள். இதை பார்ப்பான். எப்ப வந்தாலும் கிருஷ்ண சேவையிலேயே ஈடுபட்டிருக்கிற இவளோட லோக சாதாரணமா கொஞ்சி பேசி உலக விஷயங்கள்ல ஒரு சதி பத்தி பழகிறது மாதிரி பழகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை அவன் வெறுத்துக்கல. மனசுக்குள்ள அவன் நினைச்சிருந்தான், நம்மளுக்கு வீட்டோட ஒரு சத்சங்கம் என்று நினைத்து கொண்டான்.
ராஜரீகமா எங்கும் எங்கும் ஓடிட்டு இருக்கிற நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள்ல மனசாந்திக்கு என்ன இருக்கு? எப்ப பார்த்தாலும் ராஜரீகம் தானே. தப்பி தவறி வீட்டுக்கு வந்தோமானால் இது மாதிரி ஒரு சதி இருந்தால் இதுதானே நமக்கு சத் சங்கம் என்று நினைச்சு கொண்டே சத் சங்கமாவே அனுபவிச்சுண்டு வரா. பர்த்தாவுக்கு ரொம்ப மீறாத உத்தமியாக சேவை பண்ணிட்டு வரா. எல்லா விதத்திலையும் அவனுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறாள் மீரா. அதனால மீராவின் இடத்துல போனா கிருஷ்ண விஷயத்தை கேட்கலாம். பழைய ராணிகள் இடத்துல போனா ஏதாவது சண்டை, அவளுக்கு இவளுக்கு சண்டை ஒப்பாரி, அவ என்ன இப்படி சொல்லிட்டா, இவ அப்படி சொன்னா, இதைத்தான் கேட்கலாம். அலுத்து போயிடுத்து அவனுக்கு. அது மாதிரி ஸ்திரீகள் இடத்துல பழகிய அலுத்து போயிடுது. என்ன செஞ்சாலும் நன்றி இருக்கிறது இல்லை அவர்களுக்கு. இதை விட நல்ல வஸ்திரம் கொண்டு வா, இதை விட பூஷம் நல்லது கொண்டு வா என்று கழிப்பா. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சாந்தத்தையும் இங்க இருக்கக்கூடிய பிரேமையையும் இங்க இருக்கிற கிருஷ்ணரசத்தையும் அனுபவிச்ச ராஜா பெரும்பாலும் இந்த அந்தப்புறத்திலேயே இருக்க ஆரம்பிச்சான். புது ராணியத்துக்கு அதிக மோகம் வந்துடுத்துன்னா அவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறார்கள். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலே இந்த பாடம் அவளுக்கு வரவும் வராது, கத்துக்கவும் முடியாது. ஆனா அவர்களுக்கு மீராவை கண்டா பிடிக்காது போயிடுது, ராஜாவை கண்டாலும் பிடிக்காது போயிடுது. அதனால அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஷ்டி ஆயிட்டார்கள். கோஷ்டியானது பரிசில்ல, ராஜாவினுடைய சகோதரனான ஜெயமல், ராஜாவினுடைய சகோதரி ஊதா, இந்த ரெண்டு பேரையும் அவர்கள் தூபம் போட்டு கைக்குள்ள போட்டு விட்டார். சமயம் பார்த்து ராஜாவினுடைய புத்தியை கலக்கிறது. இப்படி சில வருஷங்கள் ஓடி. ஒரு தினம் சொன்னா ராஜா, மீரா என்னுடைய ராணிகள் எவ்வளவோ பேர்கள் இருக்கா, என்ன சொன்னாலும் அவளுக்கு திருப்தி கிடையாது, அது வேணும் இது வேணும்னு கேட்பா. கல்யாணம் ஆன நாளா நானும் பாக்கிறேன், நீ உன் பவழவாய் திறந்து எனக்கு ஏதாவது இன்ன வேணும் எனக்கு வாங்கி கொடுங்கோ அப்படின்னு நீ என்ன கேட்டது இல்லையே. உன் பிறந்த நாளுக்கு கூட நானா எதை செய்யறேனோ சந்தோஷமா அதை வாங்கிக்கிறேன். நன்னா இருக்கான்னு கேட்டா ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி விடுறேன். நீ ஒண்ணு வேணும்னு கேட்டு அதை நான் செய்யணும்னு எனக்கு ஆசை. நீ அதை அடம் பண்ணி கேட்கணும். மீரா அப்படியே கொஞ்சம் யோஜனை பண்ணா, அடம் பண்ணி கேட்கறதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் இங்க சமிருத்தியா இருக்கு. ஆனா நீங்க என்னுடைய அபிலாஷை ஒன்ன நிறைவேற்றணும்னு தங்களுக்கு மனசு இருக்குமானா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு அபிலாஷை, அது சொல்லு, அது என்னது சொல். எனக்கு பிருந்தாவனம் போகணும்னு ஆசை. அதுக்கு அழைச்சிட்டு போவேளா என்ன? ராஜா என்ன சொன்னான், உடனே பட்டணத்துக்கு நேர தர்பாருக்கு போனார். 2 மாசம் லீவு போட்டு விட்டான். ஜெயமல்ல கூப்பிட்டு ராஜரீகத்தை கவனிக்கும்படியா ஜெயமல் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சான். திரும்பி தன்னுடைய இளையராணியான மீராட்டுக வந்தா, பிருந்தாவனத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன், நானும் கூட வரேன், போகலாம். ராஜா ராணி 2 பேருமே போக போறா அப்படின்னதும் ஊர்ல உள்ள சில பக்தாலும் கூட சேர்ந்து விட்டார்கள். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வரவே அத்தனை பேர்களும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு சத்சங்கம் பண்ணி கொண்டு போகலாம். பெரிய டேரா, எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு வேண்டிய வசதிகள், வண்டிகள்ல யானை குதிரை ஒட்டகம் முதலீடுகளான சைன்யங்கள். ராஜா இல்லையா, அதனால இது எல்லாத்துக்கும் மேல அந்த கிரிதிர கோபாலனை ஒரு பல்லாக்கில் வைத்து கொண்டு, ஆனா குதிரை மேல யானை மேல ஏறாதபடி நடந்து கொண்டே ராஜா தன்னுடைய ராணி மீராவோட பஜனை பண்ணிட்டே புறப்படும். பல கஷேத்திரங்கள் எந்தெந்த ஊருக்கு இவா போறாளோ அந்தந்த ஊர்ல எல்லாரும் சின்ன குழந்தைகளுக்கு கொண்டு இந்த நாமாவளி பாடமாயிடும். மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி. இது தெரியாத ஜனங்கள் கிடையாது. பல தேசாந்தரங்கள் புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் யாத்திரை பண்ணி பிருந்தாவனத்திலையும் வந்து அசரீர 1 மாசம் இருந்து கடைசியில மறுபடியும் துவாரக வழியாக மறுபடியும் இவாள் எல்லாரும் நேர தங்களுடைய சித்தவுடுங்கிற நகரத்துக்கே வந்து சேர்ந்துட்டார். அதற்குள்ள இங்கே விரோதமான ஒரு கோஷ்டியை ஏற்படுத்திவிட்டான் ஜெயமல். ஜெயமலுக்கு இது கட்டோட பிடிக்கல. ராஜபுத்திர ஸ்திரீகள் படிதாண்டி வழியில வரக்கூடாது, இப்படி நடுவீதியில பஜனை பண்ணிட்டு போறது தன்னுடைய கௌரவ குறைச்சல், குடும்ப கௌரவ குறைச்சல் நினைச்சு விட்டான் அவன். அதனாலே அவன் கோஷ்டியாக ஆயிட்டார்கள் அவர்கள். ஆரம்பத்திலேயே விட போட்டு வச்சேன், அது இப்போது நல்லா பழுக்கிற டைம் ஆயிடுது. திரும்பி வந்தா சத்சங்கம் பிடிக்கல அவர்களுக்கு. ஊர்ல உள்ள ஜனங்களோ சத்சங்கம் வேணுங்கிறார்கள். இனிமே மீராவை உள்ள உட்கார வைக்க முடியாது. காரணம் என்ன, மீராவை எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுது. அவளு பேரும் மாயி மாயி அம்மா அம்மாங்கிறார். அவளுடைய பஜனைக்கும் அவளுடைய சத்சங்கத்துக்கும் துடிக்கிற குழந்தைகள் ஆயிட்டார்கள் நாட்டு மக்கள் எல்லாம். சாதுக்கள் வரார்கள், இதுல என்ன தப்பு? ராஜா நினைச்சிட்டான் அதுக்கு அனுகூலம் பண்ணி கொடுக்கறது நம்முடைய கடமை என்று நினைச்சு அரண்மனையை விட்டு வெளியில கோவில் இல்ல, அரண்மனைக்குள்ளேயே அழகான ஒரு பளிங்கு கோவில் கட்டி அதுல கண்ணபிரானை எழுந்துரள பண்ணி அதுல நீ போய் சத்சங்கம் பண்ணலாம்னு அனுமதிச்சு விட்டான் மீராபாய்க்கு. அவள் அந்த கோவிலுக்கு வந்துடுவள். அந்த கோவில்ல வந்து கால்கள்ல கஜ்ஜ கட்டி கொண்டு கண்ணனுடைய எதிரில் பஜனை பண்ணுவள், நர்த்தனம் ஆடுவள்,
சாதுக்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவா, வயசானவர்கள் தான் அனுமதிக்கப்படுவா, ஸ்திரீகள் எல்லாரும் அனுமதிக்கப்படுவா. அரண்மனைக்கு சொந்தமான இடம். ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி கூட பஜனை நடக்கும். ஜனங்கள்லாம் கேட்டு ஆனந்தப்படுவார்கள். அவரவர்கள் யதாசக்தி இருப்பார். தேவி மீரா நர்த்தனமாடிக்கொண்டே பாடுவாள். பககுங்கரு பாந்து மீரா நாச்சீரே மீரா நாச்சீரே மைந்தோ மேரே व्रजमोहन की मई तो मेरे नारायण की आप ही हो गई दासी रे पग गुंगर बांध मीरा नाची रे. நான் சாட்சாத் நாராயணன் விரஜமோகனன் அவனுக்கு வசமாயிட்டேன். கால்களில் கஜ்ஜ கொத்த கொண்டு கண்ணனுடைய எதெல்லாம் ஆடினான். என்ன சொல்லுவா ஜனங்கள்? என்ன இது பைத்தியம் முடிச்சு போயிடுச்சு. இதுக்கு கோவில்ல காலில் கஜ்ஜ கட்டி என்று ஆடுறது. சில பேர் குலநாசியும் கூட திட்டாளாம், சில பேர் பைத்தியம்னு திட்டாளாம். லோகு கஹே மீரா பஜி பாபுரி ஞாத கஹை குலநாசீரே பக குங்கர் பாந்து மீரா நாச்சீரே. லோகு கஹே மீரா பஜி பாபுரி கேசித் பக்த ஜனா மீராம் சாட்சாத் ராசீஸ்வரீம் விதுஹு நிந்தான் சக்ருஹு ஸ்வைரிடீதி லோகவேத பராஜனாக ந சஸ்மார திரிபுவனம் ததா நிந்தாகாம் ஸ்துதிஞ்சாம் ஆத்மானம் பாவயம் கேவ கோபி பாவேன சாபதோ. எப்பொழுதும் கிருஷ்ணமயமாவே வாழ்க்கை நடத்திருக்கிறாள். எப்பொழுதுமே 4 பேர் இப்படி உண்டு, 4 பேர் அப்படியே உண்டு. இதானே உலகம். ஒரே மாதிரியா உலகம் இருக்கும். சில பேர் நல்லதுன்னு சொல்லுவா, சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவா. ராமச்சந்திர பிரபுவையே சொல்லிவிடலையா? சாட்சாத் கிருஷ்ணனையே சொல்லிவிடலையா? சேமந்தகமணியை திருடினுட்டான் என்று கிருஷ்ணன் மேலேயே பழி சுமத்தினான் சத்ராஜித்து. அண்ணன் வீட்டுக்கு போன பெண்ணை மறுபடியும் கூட்டி வச்சுண்டான் அப்படின்னு சொல்றதுக்கும் அயோத்தியில ஒருத்தன் இருந்தான். ஏன்னா உலகம் உலகம்னா அப்படித்தான். ஆனா மீரா அதை நினைச்சு சிற்ஜலஜாம் யோதீத்தே மன்னாமான நிரந்தரம் குலகோடி சமாயுக்தகா லபதே மாமகம் பதம் லோகலாஜ் தஜி மீரா கிரிதர பஜி என்று. லோக லஜ்ஜையை விட்டால் கிரிதரனை பஜிக்கிறாள் என்றால் பகவானிடத்துல தீவிரமான பக்தி அப்படின்னு வரும்பொழுது லோகத்தை பார்த்தா நடக்காது. லோகத்துல ஸ்வஜனங்களும் விரோதம் பண்ணுவா, பிற ஜனங்களும் விரோதம் பண்ணும். லோகம் விரோதம் பண்றதுங்கிறதுக்காகவே ஸ்வஜனங்கள் விரோதம் பண்ணுவா. யாருக்கும் ஸ்திர புத்தி இருக்காது. இன்னைக்கு பக்தாளாட்டம் இருப்பா, நாளைக்கு விரோதியா போயிடுவா. விரோதியாட்டம் இருப்பா, நாளைக்கு பக்தாளா போயிடுவா. உலக இயற்கை அது. இதென்ன உலக இயற்கையினாரோ இல்லையோ நம்மாழ்வார். அதனால இவர்களை அலாதியா பகவான் படைச்சு வச்சிருக்கான். இவர்களை வேணா உலகம் ஃபாலோ பண்ணமே தவிர உலகத்தை இவாள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அவள் லோகத்தை பத்தி கவலைப்படல. நாம சங்கீர்த்தனம் என்று. ஆனா தர்மத்துக்கு கட்டுவிடுவள். என்ன தர்மம்னா ராணா பார்த்து என்ன சொன்னாலும் கட்டுவிடுவள். பிரகலாதன் தர்மத்தை மீறலையே. நீ விஷம் குடினா குடிப்பேன், நெருப்புல குதினா குதிப்பேன், சமுத்திரத்துல விழுனா விழுவேன் என்று எல்லாம் ராமர் சொல்றார். பித்ருபக்தியில சொல்றது ராமர், செய்யறது பிரகலாதன். பட்சேஜம் விஷமதி மச்சேஜம் அபிசாரணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேனச்ச ஹிதேன சென்றாலே ராமச்சந்திர தகப்பனார் சொல்லியாருன்னா அக்னியில பிரவேசிப்பேன்னா. அக்னியில பிரவேசிச்சுதான் தெரியல ராமாவதாரத்துல. வனத்துலதான் பிரவேசம் பண்ணி அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னா பிரகலாதன் அக்னி பிரவேசம் பண்றான். பட்சேஜம் விஷமதினார் ராமர். விஷம் குடிக்கிறான் பிரகலாதன். அப்பா சொல்லிட்டார் விஷம் குடிச்சுட்டு. அப்பா சொல்லிவிட்டார் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு. அப்பா சொல்லிவிட்டார் சமுத்திரத்துல விழுந்துட்டு. அப்பா சொல்லிவிட்டார் மலையிலேருந்து குதிச்சு விட்டான். ஆனால் ஒன்னே ஒண்ணு அப்பா சொல்லபடி கேட்க முடியாது. எதுன்னா நாராயணான்னு சொல்லாதே. ஏனால் அது அப்பாவுக்கு லட்சணம் இல்லை. அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் பழக்க வேண்டிய முறை என்ன? ஒவ்வொரு பிள்ளையும் தாய் தகப்பனார் பழக்க வேண்டிய முறை என்ன? அந்த குழந்தைக்கு ஹரிபக்தியை உண்டாக்க வேண்டியதுன்னா முறை. எப்போ ஹரிபக்தியை உண்டாக்கலையோ குரு நசஸ்யாது ந பிதா நசஸ்யாது. அவன் தகப்பனார் இல்லை, அவ தாயார் இல்லை, அவள் பந்துக்கள் இல்லை. எந்த வழியை காட்டணுமோ அந்த வழியை காட்டும். அதனால அவர்களுக்கு தர்மத்துல கட்டுப்பட்டுடுவா. பெரியவர்களிடத்துல பக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 2 பட்சத்திலையும் தர்மம் சொல்லணும். கணவனுக்கு மனைவி அடங்கி நடக்கணும், அது சரி. மனைவியை கணவன் எப்படி நடத்தணும்? மக்கள் அரசனுக்கு அடங்கி நடக்கணும், சரி. அரசன் மக்களை எப்படி நடத்தணும்? குருவே கதின்னு சிஷ்யன் இருக்கணும், சரி. குரு எப்படி இருக்கணும்? 2 சேர்ந்தாதான் இந்த சக்கர ரதம் ஓடும். ஏக சக்கர ரதம் இல்லை. 2 பேரும் சேரணும், சேர்ந்து சமமா சொல்லணும். சொல்ல அந்த தர்மம் நடக்கும். ஒரு பட்சமா தர்மத்தை பேச பிரயோஜனம் இல்லை. ஆனால் ராணா முரடனாயிட்டான். இப்போ
ஏன்னா சங்கம் தானே, அவன் புத்தி மாறும், இவ புத்தி மாறாதே. அதுதான் சொல்லிட்டு வரேன். இப்ப இவளுடைய பக்தி மாறாது, அவன் பக்தி மாறிடுத்து. இவ்வளவு நாள் இவளோட ஆடினா அழைச்சல் போனா எல்லாம் காண்பிச்சான், அனுகூலமா தான் இருந்தான். ஆனால் அவன் லௌகீகம் தானே, என்ன இருந்தாலும் உலகத்துல எல்லாரையும் போல ஒத்தன் தானே. இவள் எங்கேயோ பறக்கக்கூடிய கிளியாச்சே, எங்கேயோ பறக்கக்கூடிய பட்சியாச்சே. இவள் உயரத்துக்கு அவனால பறக்க முடியல. மேலும் அவனால பறக்க முடியலன்றது மட்டுமில்லை, அவனை வல வீசி தனக்கு சுவாதீனப்படுத்தினுட்டான் சில பேர். அதனால் ஜெயமல், மற்ற ராணிகள், ஊதா மற்றும் சில துஷ்ட சங்கம். துஷ்ட சங்கம்னு என்ன, கிருஷ்ணபக்திக்கு யார் விரோதம் என்றாலோ அவ எல்லாரும் நல்லவாளா இருந்தா கூட துஷ்ட சங்கம் தான். சுவாதீனப்படுத்தினுட்டாரு. மீராவை கண்டா இப்பொழுது ராஜாவுக்கு பிடிக்காது போயிடுச்சு. பிடிக்காது போயிடுத்தே தவிர நம்பிக்கை இழக்கல. மீராவின் இடத்துல பவித்திரமான நம்பிக்கை பாட்டு இருக்க இருந்தாலும் கூட நாம் சுதந்திரமா அவளிடத்துல பழகும் பொழுதெல்லாம் அவ சமாளிச்சுன்னு கிருஷ்ணான்ட்டு போயிடுறாளே, நம்ம இஷ்டப்படி அவளிடத்துல பழக முடியலையே என்கின்ற ஒரு மனுஷ பாவம் அவனுக்கு வந்துடுது. அதனால அடிக்கடி இப்பெல்லாம் வர்றதில்லை, மீராவோட பேசுறதில்லை, பார்த்தாலும் பேசாம போயிடுவார். அந்த புறத்துக்கே வருவார், மீராவை அலட்சியமா பார்த்துட்டு போயிடுவார். மீரா எதுவானாலும் மீராவுக்கு தாங்கும். ஒன்னே ஒண்ணுதான், அவள் மேல தப்பு கூடாது, அது அவள் ஹிருதயத்தை பார்த்துக்கிறான். தப்பான வழிக்கு கண்ணனை அழைச்சுன்னு போக மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருக்கு. கோவிலுக்கு போகாதேன்னு சொல்லல ராஜா, கோவிலுக்கு போறான், கோவில் ஆடின்னு இருக்கிறாள், பாடின்னு இருக்கிறாள். ஒரு நாள் திடீர்னு ராத்திரி ஜெயமல் வந்தான், கதவை படபடன்னு இடிச்சான். மகாராணா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வந்தேன். என்னடா பாதி ராத்திரிக்கு விஷயம்? மீராபாயை நீங்க பூர்ணமா நம்புறேன், அந்த இளையராணியை நம்பாதீங்க. நம்பாத்துக்கு என்னடா இருக்கீங்க? அவள் கோவில்ல ஏன் ராத்திரி தங்குறா? நேரம் அந்த புறத்துக்கு வர வேண்டியதானே, கோவில்ல ஏன் தங்குறா? ஏண்டா அகாலம் ஆயிடுறது, பஜனை பண்ணி முடியறதுக்கு நீங்க வந்து என்ன பண்ண போறோம்னு தங்கி விடுறார். இது ஒரு தப்பாக நீ சொல்ல முடியுமா? தப்பு இல்ல, தப்பு இல்லாம நான் சொல்லல. அவள் ஏதோ அங்க இன்னொரு புருஷனிடத்துல சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கா. பயலே, இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லியிருந்தா நாக்க துண்டிச்சிருப்பேன். அவளிடத்துல நான் பழகிறேன், அவளை பத்தி எனக்கு தெரியும். யாரை பத்தி யாரிடத்துல சொல்றேன்னு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். யாரை பத்தி சொல்றேன், யாரிடத்துல சொல்றேங்கன்னு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். தம்பிங்கிறதுக்காக மன்னிச்சேன். ஆனால் நேர கோவிலுக்கு வரார். திடீர்னு சொல்லாம கோவிலுக்கு வரான் ராணா. பட்டுன்னு கதவண்ட போனா உள்ள ஒரு சம்பாஷணை காதுல விழத்தாம் விழர். அந்த சம்பாஷணையை காது கொடுத்தா, மை தோ நாரி பராயே கர் கி மேரோ மேரே பரோசே கோபால் ரஹோனா சாண்டோலாங்க மேரி பகியாங்க ஹோனா. நான் பிறனுக்கு வாழ்க்கைப்பட்டவள், என்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சு என் மேலாக்க பிடிச்சு இழுக்காதே அப்படிங்கிற சொல்லு. இந்த சொல்லு விழுந்ததும் படபடன்னு கதவை இட்டிச்சான். கதவை பழந்து கொண்டு உள்ள வந்து பார்த்தா அவன் கண்ட காட்சி, அழகான மெத்த போட்டு கிரிதர கோபாலன் படுக்க வச்சிருக்கிறார். கிரிதரனுடைய கை இப்படி இருக்கா, அந்த மேலாக்கனுடைய நுனி அதுல மாட்டின் இருக்கு. அதை மாட்டின் இருக்கும் பொழுது இந்த பாவம் அவளுக்கு வந்து கொடுத்து, இந்த பாவத்துல அவள் கீர்த்தனம் பாடுறா. இதை பார்த்து அப்படியே திகச்சு நின்று ராஜாவை இப்படி பார்ப்பதும் கை கொடிச்சு, மீரா, நீ இருக்கிற உலகமே வேற, நான் இருக்கிற உலகமே வேற. உலகத்துக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இருக்கு, உனக்கு உலகத்துக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உன்னிடத்துல பூர்ண நம்பிக்கை இருக்கு, ஆனால் நடந்த விஷயம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லி உன் கோமல ஹிருதயத்தை கெடுக்க நான் தயாரா இல்லை. உங்களிடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற பாடம் எனக்கு தெரியல. உனக்கு சொல்லிக் கொடுத்த கிருஷ்ணன் எனக்கு சொல்லி தரல. தாபப்பட்டான். அவளை என்னதுமே அவளுக்கு புரியல. இந்த விஷயத்தை இப்படி ஜெயமல் சொன்னான்னு சொல்ற அவ இஷ்டப்படல. இங்க பரபுருஷன் பரமபுருஷன் தான் அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம். கோபிச்சுக்கிறான். யார்கிட்ட கோபிச்சுக்கிறது? மீராவை அழைத்து கொண்டு தன்னுடைய இருப்பிடம் போய் சேர்ந்தான். ஜனங்கள் அடிக்கடி சத்சங்கம் வேணும்னு கேட்கறதுனாலே கோவிலுக்கு போக அனுமதிக்கிறான். கோவில்ல பஜனை நடக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுத்து. இது கூட சமாளிச்சு விட்டான் ராணா. சமாளிக்க முடியாத ஒரு சம்பவம் அது அடுத்தது. அக்பர் சக்கரவர்த்திக்கு தான்சேன் அப்படிங்கிறவர் பாடகர், வித்வான். எப்படி போஜராஜனுக்கு காளிதாசனோ அதுபோல சமகாசனத்துல உட்கார வச்சுப்பான் அந்த தான்சேனை. அக்பர் தான்சேனை பார்த்து சொல்லுவான், நான் ஒரு சக்கரவர்த்தி, நீ ஒரு சக்கரவர்த்தியுமா. அவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறான். ஏன்னா அப்படி ஒரு கலை பித்து உண்டு அக்பருக்கு. கலையினாலேயே சுவாதீனப்படுத்தி விட்டான் தான்சேன். ஹிந்துதான் அவன். சுவாமி ஹரிதாஸ்ங்கிற பெரியவருடைய சிஷ்யன். அவர் பிருந்தாவனத்திலேயே இருக்கிறார். சுவாமி ஹரிதாஸ் அவருடைய சிஷ்யன். இங்க ஆஸ்தான வித்வானகா இருக்கிறான். பல பக்தர்களுடைய சாகித்யங்களே அவன் கச்சேரியில பாடுற வழக்கம். அன்றைக்கு ஒரு நாள் மீராபாயினுடைய கீர்த்தனத்தை பாடினான்.
இத பாடினதுமே ராஜா அப்படியே அசந்து உட்கார்ந்து. கீர்த்தனம் முடிஞ்சதுன்னு கேட்டான், இது யாருடைய சாகித்யம்? இந்த பாட்டை யார் பாடினாலோ அவர்களே பாடி கேட்கணும் போல தோன்றது எனக்கு. தான்சேன் சொன்னான், அது ஒரு காலம் சப்த சமுத்திரம் வறண்டு போனாலும் சூரிய சந்திரர்கள் தெற்கு வடக்கா போனாலும் நடக்காது மகாராஜ். என்னமா நடக்காது? பாரத தேசத்துக்கு ஒரே சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய இந்த அக்பர் நினைச்சு நடக்காம இருக்குமா? மகாராஜ் மன்னிக்கணும், தங்களுடைய பிரதான சத்ருவா இருக்கக்கூடிய கும்பாஜி ராஜானனுடைய பட்ட மகிழ்ச்சியினுடைய கீர்த்தனம் இது. நீங்கள் எப்படி கேட்க முடியும்? கேட்டே தீர்வேன். தான்சேன் கொஞ்சம் யோஜனை பண்ண, ஆனால் அதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன? அவள் கிருஷ்ணாலயத்தில் வந்து பாடுறாள். அப்படி பாடும்பொழுது சாதுக்கள் மற்றும் உள்ள அனுமதிக்கப்படுறார்கள். நாம் அணிந்து கொண்டு அங்க போனோமானால் அவள் பாடி கேட்டுட்டு வரலாம். கலாரசிகனாவும் பிடிவாதக்காரனாவும் இருக்கிறதுனாலே அக்பர் அதுக்கு துணிஞ்சுட்டான். தான்சேனோட கூட ஆக்ராவில இருந்து குறுக்கு பாதையில புறப்பட்டுட்டா சித்தவுடு சீக்கிரம் வந்துடலாம். சித்தவுடு வந்தா பக்கத்துல ஒரு பெரிய காட்டுல குதிரையை மேய விட்டுட்டு இவர்களுடைய ராஜரீகமான டிரெஸ் எல்லாம் களைஞ்சு ஒரு ஊதியத்துல கோட்டையும் தாண்டி வீதியும் தாண்டி அரமனைக்குள்ளேயும் போய் கிருஷ்ணாலயத்துக்கும் வந்துவிட்டார்கள். அங்கு ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து கொண்டு சாது போல இருக்கிறார். அருமையான சங்கீர்த்தனம் நடக்கிறது. தன்னறியாம ராஜா அக்பர் வா வா ஆஹா ஆஹா என்றெல்லாம் தலையை ஆட்டி கேட்க. பஜனை முடிஞ்செடுத்து சாதுக்கள்லாம் கிளம்பி போயிட்டார். மீரா உள்ள கோவிலுக்குள்ள வரா. அப்படி வரும்போதே இந்த 2 பேர்களும் கிட்டக வந்து நின்னார்கள். யாரோ சாதுக்கள், எல்லாரும் போனவர்கள் இவர்கள் மட்டும் இருக்கிறார்களே என்று நினைத்து கொண்டு கொஞ்சம் அச்சத்தோடையும் சங்கோஜத்தோடையும் நமஸ்கரிச்சா கைகளை குவிச்சுன்னு நிற்கிறார். உடனே அந்த அக்பர் சொல்றார், என்ன அருமையா பாடினீரம்மா, என்ன அந்த வீணை எப்படி இருக்கிறது, எப்படி உங்க குரல் இருக்கு, அப்படியே சொச்சு போயிட்டோம் சித்த நேரம். எல்லாம் கிருஷ்ண கிருபை, என்னுடைய செயல் ஒன்றும் இல்லை. எங்களுடைய சந்தோஷத்தை எப்படியாவது உங்களிடத்துல தெரிவிச்சுக்கணுங்கிறதுக்காக வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதம் மகாராஜ். பொதுவா சாதுக்களையே மகாராஜ்னு சொல்ற வழக்கம், ராஜான்னு தெரிஞ்சு சொல்லலே. உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மானம் கொடுக்கணும்னு ஆசை, இந்த ரத்தன மாலையை நீங்க சம்மானமா வச்சுக்கணும். நீட்டுற கையாது மகாராணி இல்லையா? கையை நீட்டலே அவள். எனக்கு நீங்க என்னத்துக்கு சம்மானம்? நீங்க வாங்கிக்கணும். எனக்கு சம்மானம் இல்லை, நானா தாசியா? அவன் ஒருவனுக்கே தாசி. எனக்கு நீங்க சம்மானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. கிருஷ்ணனுக்குமா? கிருஷ்ணனுக்கு கூட வேண்டியது இல்லை. இது பொது கோவில் இல்லை. நான் ஏதாவது வாங்கி சாத்தினா எங்க மகாராஜா ரொம்ப கோபிச்சுப்பார். இது அரண்மனைக்கு சொந்தமான கோவில். எங்க கிருஷ்ணனுக்கு எவ்வளவு நகை போட்டிருக்கோம் பார்த்தேடா. அதனால நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய யாத்திரையை தொடங்கலாம், நீங்க கிளம்பலாம். ஒரு விஷயம் சொல்றோம். என்ன? நாங்கள் ஸ்ரீ பிருந்தாவனத்திலிருந்து வந்திருக்கிறோம். பிருந்தாவனமா? சொல்லல, மயங்கி போயிட்டாள் மீரா. குழந்தை மாதிரி ஹிருதயம் அவளுக்கு, கவிட சொல்லு தெரியாது. பிருந்தாவனத்திலே வந்திருக்கிறேடா? ஆமா, பிருந்தாவனத்துல கண்ணபிரான பார்த்தோம். கண்ணபிரான் உங்களுக்கு இந்த ரத்ன மாலையை கொடுத்து பிரசாதமாக கொடுக்க சொன்னார். இது கிருஷ்ண பிரசாதம். கிருஷ்ண பிரசாதம் கையில வாங்கினுட்டான். வாங்கின்றதை தான் போட்டுக்கணும்னு அவளுக்கு தோணலே. அந்த கிரிதர கோபாலனுக்கை கொண்டு போட்டு விட்டாள். அந்த 2 பேர்களும் புறப்பட்டுட்டார்கள். புறப்பட்டு வாசல் பக்கம் போனா உள்ள நுழையும் பொழுது இந்த அடையாளங்களிலே குதிரை கட்டியிருக்கிற அடையாளங்கள் கண்ணு தென்பட்டது. ஏதோ இங்க குதிரை சிப்பாய்கள் குதிரை கட்டியிருக்காள் போல இருக்கே என்று நினைச்சுட்டு போனா முள்ள வேகமாக இவர்கள். இப்போதான் அவர்களுக்கு பயம். பக்கா சத்ருவனுடைய வீட்டுக்குள்ளே கையில ஆயுதம் இல்லாம வந்துட்டு போறார். பயம் இருக்கத்தானே இருக்கும். இவ தாண்டி கோட்டையை தாண்டி வெளியில வந்த பிறகு சாலையில வேகமாக நடக்கும் பொழுது தான்சேன் நடக்க முடியல. முள்ள போகலாம், இனிமே பயம் இல்லை, கோட்டையை தாண்டியாச்சு. மெல்ல நடக்க ஆரம்பிச்சார்கள். நல்ல நிலவு வீசின்னு இருக்கு. 2 பக்கத்திலையும் கழனி வழிகளும் புதர்களுமாக இருக்கு. போகும்பொழுதே உடனே அக்பர் சொல்றார், என்ன காணும், என்ன கீர்த்தனம், என்ன அழகு. இப்ப ஏற்பட்ட ஒரு யுவதி என்னுடைய அந்தப்புறத்திலனா இருக்கணும். தான்சேன் ஹிந்துவாக்கும். பெயர் கொதிக்கிறது அவனுக்கு. இருந்தாலும் அவன்கிட்ட சம்பளம் வாங்கி பொழைக்கிறவன். மனசை அடக்கி கொண்டான். இருந்தாலும் சபாவம் விடலை பத்தியா இவனுக்கு என்று மனசுல நினைத்து கொண்டான். இப்படி அவள் பேசும் பொழுதே இந்த பக்கத்துல சலசலப்பு ஏற்பட்டது. என்னவோ ஏதோ என்று வீசி நடந்தார்கள். தங்கள்
குதிரையை விட்ட இடத்துக்கு வந்தார்கள், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டார்கள், குதிரை மேல ஏறிண்டார்கள், புறப்பட்டார். இவ்வளவையும் நோட் பண்ணிட்டு ஜெயமல் வந்தது அக்பர்கான்னு தெரிஞ்சு போயிட்டனும். அவன் ஆத்திரத்தை அடக்கவே முடியல. அவனுடைய திருஷ்டிக்கு மீராபாய் வேற. சத்ருவாக இருந்து ராணாவை கொன்று அக்பருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துருவாள் அப்படிங்கிற அளவுக்கு அவன் திங்க் பண்ணிவிட்டான். அதனால ரொம்ப கோபத்தோட அங்கேன்னு வரான். கதவை மடேன்னு விடுச்சடம். கதவை திறந்தார். ராணா, நான் அன்றைக்கே சொன்னேன், பொய் சொல்றேன் நீங்க நினைக்கிறேன், இன்னைக்கு நான் ருஜுப்படுத்துவேன். திருப்பி திருப்பி ஒருத்தரை பத்தி பேசுறதுன்னா அபாண்டமா பேசக்கூடாது. பிடிக்கலன்னா ஏதோ பிடிக்கல, சரி, நீ பிடிக்கலன்னு அடிக்கடி சொல்றேன். ஆனால் எந்த ஒரு மீராவனிடத்துல நான் எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கை இழக்க மாட்டேன். அன்றும் இன்றும் பழகிறேன். அவளிடத்துல போகும்போது என் சித்தம் சுத்தமாயிடும். கிட்டக போனா சகோதரியா தோன்றது, தாயாராக தோன்றது. என் சித்தம் சுத்தமாயிடும். நீ அவளை பத்தி தப்பா சொல்ற பயலை. நான் உன்னுடைய உடன் பிறந்தவன். எங்கிட்ட உனக்கு நம்பிக்கை இல்லை. நேற்றுக்கு வந்த மீராவனிடத்துல உனக்கு பூர்ண நம்பிக்கை வந்து எடுத்து கருத்தியா? அண்ணா, ஜாக்கிரதையா இருக்கணும். என்னால உனக்கு உபயோகம் இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்ரு கிட்டக்க போனாலும் எனக்கு சம்பளம் கிடைக்கும், பிழைக்க முடியும். எனக்கு எப்ப இங்க கௌரவம் இல்லையோ நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன், ஜாக்கிரதையாயிடும். அக்பருக்கு நடமாட்டம் இருக்கு நம்ம நாட்டிலே. இன்னைக்கு வீட்டுல அரண்மனைக்குள்ள புகுந்து மீராவோடு அக்பர் பேசிட்டு போயிருக்கிறார். ரத்னமால சம்மானம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். துர்னு போயிட்டான் ஜெயமல். விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் முனிச்சுண்டார் ராஜா, இதுல ஏதோ இருக்கலாம்னு. அதி கோபத்தோட கூட கோவிலுக்கு வந்தார். கோவிலை இடிச்சார். மீரா கோவில திறந்ததும் உள்ள வந்தா. உள்ள வந்ததும் வராதமாக மீராவை பார்த்து, ரத்னமாலை எங்கே அப்படின்னார். இதோதானே கிருஷ்ணன் போட்டு இருக்கிறான் அப்படின்னு ரத்னமாலையை காண்பிச்சார். அடுத்த கேள்வி, அக்பருக்கும் உனக்கும் எவ்வளவு நாளா தொடர்பு? இந்த கேள்வி கேட்டதும் வாடி வதங்கி கீழே விழுந்துட்டு, கிருஷ்ணா, இந்த ஒரு கேள்விக்கு நான் காத்துருந்தேன் எவ்வளவு நாள், இந்த ஒரு சொல்லு. உடனே அவளை கைது பண்ண சொன்னால் ஜெயில வச்சு விட்டான். விசாரணை நடக்க போறோம். எப்படி அக்பர் வந்தான், இனி கடிதம் எழுதினியா, எப்படி வந்தான், எப்படிலாம் விசாரணை நடக்கணும். ஜெயில வச்சு விட்டு ஜெயில இருந்து கதறினா நாட்டு மக்கள் எல்லாம் பெற்ற தாயாரா நினைக்கக்கூடிய ஜனங்கள் கட்டுப்படுவாளோ? அவ்வளவு ஜனங்களும் கதறி, மாதா மேல ஒரு தப்பு கிடையாது, என்ன நடந்ததோ ஏதோ, இதுக்கு அவளை சிறையில வைக்க கூடாது என்று சொல்லி ரகுநாத பட்டர்கிட்ட சிபாரிசு பண்றார்கள். அவர்கள் ராஜபுரோஹிதரான ரகுநாத பட்டர் கும்பாஜி ராணாட்டுக்கு வந்து, அவ என்ன தப்பு பண்ணினா அவளை ஏன் ஜெயில வச்சிருக்கிறேன், அவளை விடுதலை பண்ணு, அவளை உள்ள வைக்க கூடாது. ராஜா சொன்னான், இது என்னுடைய குடும்ப விஷயம், நீங்கள் இதை காதலத்தில் போட்டுக்க கூடாது. கொஞ்சம் கோபம் வந்துட்டு ரகுநாத பட்டர், உன்னுடைய தகப்பனார் போர்க்களத்திலேயே உன்னையும் உன்னுடைய தம்பியையும் என்னிடத்துல ஒப்படைச்சுக்கிட்டு போர்க்களத்திலேயே போயிட்டாருக்கா. உங்க ரெண்டு பேரையும் ஆளாக்கி உங்க ராஜ்யத்தை உங்க கிட்ட கொடுத்து உங்களை பட்டாபிஷேகம் பண்ற வரையிலும் குடும்பத்துல நான் ஒத்தன். இன்னைக்கு கிருஷ்ணமாமன் சொல்றவாளை ஜெயில வச்சிருக்கிற, அதை நான் கேட்க வந்தவன் குடும்பத்துல சேர்ந்தவன் இல்லையா? அப்ப கிருஷ்ணமாமன் சொன்னவள் ஜெயில இருந்தா கிருஷ்ணமாமன் சொல்ற எனக்கும் அதுதான் கதி. இந்த நாட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று கோபிச்சென்று ராஜ புரோஹிதரான போயிட்டார். ரெண்டு பலம் அவனுக்கு. ஒரு பலம் சரீர பலம் ஜெய்மல், அவன் கோபிச்சென்று போயிட்டான் முன்னாடியே. புத்தி பலம் ராஜ புரோஹிதர். அவர் போன பிறகு அவ்வளவு ஆத்திரமும் சேர்த்து மீராவின் இடத்துலதான் வந்து இவ்வளவு ஜனங்களும் குமுறார்கள். உலகம் அறிய மீராவை தண்டிக்க முடியாது போல தோணித்து. ஏதோ ஜெயில இருந்தால் ஒரு பாம்பு கிடைச்சது, செத்து போயிட்டாள் என்று வதந்தியை கலப்பி விட்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டு அவளை பல பிரகாரத்தாலே வதம் பண்ணணும்னு நினைச்சான். ஒவ்வொரு நாளும் அவள் கண்ணீர் விட்டு கேட்கறது எதுனாள், என்னை விடுதலை பண்ணுன்னு அவ கேட்க மாட்டார். கோவில உள்ள கிரிதர் எனக்கு பால் கொடுத்தாச்சா, அவன் தூங்கினானா, அவனுக்கு யார் பூஜை பண்ணினா, அவனை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துடு என்றுதானே அழறாள். ஊதாட்டக சொல்லி அந்த கிருஷ்ணனை எடுக்க கூடாதான், இந்த சால கிராமத்தை வச்சுக்க சொன்னாள் என்று சொல்லி ஒரு பாம்பு பிடாரனை கூட்டு ஒரு கால சர்த்தத்தை பொட்டியில வச்சு உள்ள சால கிராமம் இருக்குன்னு சொல்லி மீராட்டுக்கு கொண்டு கொடுத்தா. சால கிராமாக்கும் அவள் கைவிட புகை அல்லது தரக்க உடனே சீறி அந்த கால சர்த்தம் அவளை கடிச்சு விடும்னு எதிர்பார்த்தான் ராணா. மீராவனுடையவே கீர்த்தனம், மீராவனுடைய கதையை சொல்றோம். தற்புகழ்ச்சிக்காக அவளை தன் கதையை சொல்லிக்கல, ஆத்ம விசுவாசத்துக்காக சொல்லிக்க. தனக்கு அப்பேற்பட்ட நம்பிக்கை ஈஸ்வரன் கிட்ட இருக்கிறதையும் ஈஸ்வரன் ரட்சிச்சதையும் பக்தன் சொல்லிக்காம எப்படி இருக்க முடியும்? அந்த பக்தன் பகவான் ரட்சிச்சதை சொல்றதுக்காக சொல்ற. மக்னபயி மீரா ஹரிகே குணகாய் சாம்பு பிட்டாரா
राणा भेजा मीरा हाथ दिया जाई, भाय धोय जब देखन लागी, सालग्राम गरी पाई, मग्न भरी मीरा हरि के गुण गाई. பொட்டியை கொண்டு கொடுத்தால் இதுல சாலக்கிராமம் இருக்கு. ஆனந்த பரவசமாகி சாலக்கிராமஜி என்றது கையில வாங்குறார். பொட்டிக்குள்ள கையை விடுறார். சாலக்கிராம கஜிபாயி, காலசர்ப்பம் இல்லை, சாலக்கிராமம் தான் இருந்தது. யத் பாவம் தத் பவதி. ஆத்ம விஸ்வாசம், அப்பேற்பட்ட திட விஸ்வாசம். ஆனா இந்த திட விஸ்வாசம் ராணாவுக்கு புரியாது. ராணா நினைச்சதாவது மீராவினிடத்துல எல்லாருக்கும் பிரியம் இருக்கிறதுனால அந்த பாம்பு பிடாரனுக்கும் பிரியம் இருந்திருக்கும், அதனால பாம்பு வைக்காதவரையே சாலக்கிராமத்தை வச்சு அனுப்பிச்சிருந்திருப்பான். இல்லைனால் சாலக்கிராமம் எப்படி வந்தது? இப்ப உண்மையாக காலாகல விஷத்தையே பால்ல கறந்து கொடுக்கிறேன் என்று நினைச்சான். 2 நாள் கழிச்சு ஊதாந்திர சகோதரிய கொடுத்து காலாகல விஷத்தை கலந்து பாலை கொடுத்து, இந்த விஷம்னு சொல்லாதே, பகவானுக்கு அபிஷேகம் பண்ணின பஞ்சாமிர்தம் பால்னு சொல்லு என்று கொடுத்து அனுப்புறான். இத கொண்டு வரால் ஜகர்காப்யாலாம் ராணா பேஜ்யாம் இம்ரத் தியா பனாயி, நாய தோயே ஜப் பீவல்லாகி, ஹோகி கமரகம் சாயி, மக்ன பயி மீரா ஹரி கே குண காயி. விஷத்தை கொண்டு கொடுக்கிறார். இது பகவான் அபிஷேகம் பண்ணின பால் அப்படின்னதுமே வாரி எழுந்து கொண்டு அதை கையில வாங்கின்றால் அதுல விஷம் முதக்கிறது தெரியறது. நீளமா வெள்ளையான க்ஷீராப்தியில நீளமான பெருமாள் படுத்திருக்கிறதோ அவள் நனவுக்கு வரும். கிருஷ்ண தியானம் பண்ணி கொண்டே கிருஷ்ணாமிர்தமாக நினைச்சு பருகிவிட்டார். அமரகோய் அஞ்சாயி, மரணம் அடையலையா, அமிர்தத்தை சாப்பிட்டது போல ஜீவிச்சிருக்கிறார். மீராவுக்கு தைரியம் வந்துடும். ஏன்னா பகவானுடைய அனுகூலம் புரிஞ்சு போயிடுத்து அவளுக்கு. மீரா கே பிரபு சதா சகாயி, நம்முடைய பக்கத்தில் இருந்து நம்முடைய சகாயனாக நம் பட்சத்தில் இருக்கிறான் கண்ணன் அப்படின்னு தைரியம் வந்தா முந்தைய விட இன்னும் அதிகமா பஜனை பண்ண முடியாது. மீரா கே பிரபு சதா சகாயி, ராखे விக்ரஹட்டாயி, भजन भाव में मस्त टोलती, गिरिधर पर बलि जाई, मग्न भई मीरा हरि के गुण गाई. கடைசியில ராஜா நினைச்சான், ஜனங்களை அடிக்கடி வந்து மீராவை விடுதலை பண்ணு அப்படின்னு இப்படி மாதிரி புரட்சி இல்லாதவனா கூட விண்ணப்பிச்சுப்பா இல்லையா, அனாமதேயமா அவள் எங்க இருக்கிறாள்னே பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஜெயில தான் இருக்கிறான்னு தெரியறது. ஜனங்கள்லாம் சத்தியாகிரகம் மாதிரி வந்து கடக்கார்கள், ஜனங்களை கட்டுப்படுத்த முடியல. அதனால இவளை அனாமதேயமா எங்க இருக்கிறான்னு தெரியாது பண்ணிடுவோம் என்று நினைச்சவன் பெரிய காட்டுல கொண்டு, அங்க ஒரு மாளிகை உண்டு அவனுக்கு, அதுல கொண்டு வச்சு பூட்டின்னு வந்துட்டு ஆகாரம் கூட கொடுக்கல. ஆனால் அங்கிருந்து கூட கிருஷ்ண கீர்த்தனமே அவளுக்கு ஆகாரம். அசோகவனத்துல பிராட்டி இருக்கும் பொழுது 10 மாசம் என்ன ஆகாரம்? உபவாச கிருசாம் தீனாம் இதுதானே வால்மீகி சொல்றான். ஆகாரம் உண்டானால் ராமநாம சங்கீர்த்தனம் தான். மீராபாய் கிருஷ்ணநாமமே கீர்த்தனம் பண்ணிருக்கா. பிருந்தாவன யாத்திரையாக சில சாதுக்கள் போறார்கள் அந்த காட்டு பாதையாக. இங்க வந்து 10 நாளா ஆயிடுச்சு, கேள்வி முறை கிடையாது. அப்படியே கடந்து பசியினால சாகட்டும்னு நினைக்கிறான் போல இருக்கு. ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. எங்கேயும் காடு, நல்ல நிலா வீசுறது, ஒற்றடி பாதை, ஒரு பாதை. அந்த பாதை வழியாக சாதுக்கள் பஜனை பண்ணி கொண்டே வரவர்கள். ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த கோவிந்த ராதே கோபால ராதே என்று பஜனை பண்ணிட்டே வரவர்கள். ஒரு மரத்தடி வந்ததும் அப்பாடா சித்த நாம் விசிராந்தி எடுத்துக்கொண்டு வெடிகாலமே புறப்பட்டு போவோமே, நல்ல நிலவு இருக்கு. அவர்கள் சாமான கீழே வச்சார்கள், மரத்தடியில அப்படியே உட்கார்ந்தார். ஜில்லுன்னு காத்து வீசறது. காத்திலே வரும் கீதமாக ஒரு இனிமையான பாட்டு காதுல விழறது. என்ன பாட்டுன்னு சாதுக்கள் கேட்டார்கள். பசு மேரே நைனனுமே நந்தலாலா 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 பசோ மேரே நைனனுமே மோகடி மூர்த்தி
सांवरे सूरती नैना बने विशाला बसु मेरे नैननु मेगे नंदलाला. மோகனமூர்த்தி சியாமசுந்தரா, என்னுடைய கண்ணிலேயே நில்லு நீ, என் கண்ணை விட்டு அந்தண்ட போகாதே ஹே நந்தலாலா. இந்த கீர்த்தனம் காதுல விழுந்தது. எங்க யார் பாடுறா? அப்பதானே உட்கார்ந்தார்கள், எழுந்துட்டார். அதோ இந்த திசையில தான் கீர்த்தனம் வர்றது. பார்த்தோண்டா அந்த திசையை நோக்கியே போயிட்டு இருக்கிறார். போக போக மேல கீர்த்தனம் காதல அதர சுதாரச முரளி ராஜத உரபை ஜந்தி மாலா பசோ மேலே நைனவே நந்தலாலா. மோகன முரளி கானம் பண்ணக்கூடிய என் பிரபு, கழுத்துல வைஜெயந்தி மால துலங்க இடத்துல பீடாம்பரத்தோடு இருக்கக்கூடிய என் கண்ணா, என்னுடைய கண்ணிலேயே தெரிவாயாக. அதோ ஒரு மண்டபம் தெரியறது, அதோ ஒரு வீடு தெரியறது, அந்த வீட்டுல இருந்தான் கானம் வர்றது, அங்க போய் பார்க்கலாம் என்று ஒவ்வொருத்தரா வந்து கிட்டக வந்தா. வீடு பூட்டிருக்கே, பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி பாட்டு? பூட்டை உடைச்சு பார்க்கலாம். பூட்டை உடைச்சார்கள், கதவை திறந்து உள்ள போனா தங்க பதுமை மாதிரி உட்கார்ந்திருக்கக்கூடிய மீராபாயை பார். கண்ணு திறக்கவே இல்லை. அமைதியா சாதுக்கள் நிசப்தமா எதில வந்து உட்கார்ந்து விட்டார்கள். அவளுடைய சங்கீர்த்தனம் நடக்கிறது. ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறார், நம்ம யாரு தெரியாது. சோத்ரகண்டிகா கடிதட சோதித நூபுர சரசாலா பசு மேரே நைனவே நந்தலாலா. பாட்டினுடைய கடைசி வரி வந்தது, மீரா கே பிரபு சந்தனு சுகதாயி பக்தவத்சலா கோபாலா. மீரா கே பிரபுன்னு சொன்னதும் எல்லாரும் புரிஞ்சுண்டார். மீராபாய் போல இருக்கு, மீராபாய் என்று கீர்த்தனம் முடிஞ்சது. கண்ணை திறந்தாள். சாதுக்கள் நிறைய உட்கார்ந்துக்கதை பார்த்து விட்டு அவ்வளவு சாதுக்களையும் விழுந்து சேவித்தாள். மீராவை பார்த்துட்டு சாதுக்கள்லாம் கேட்கிறான், நீங்க யாரும்மா, ஏன் இங்கே இப்படி உட்கார்ந்துக்கிறீர்கள்? நீங்கள் தான் மீராபாயா? இந்த அடியாளத்தான் அப்படி சொல்லுவார்கள். அப்படியா? உங்களை பார்க்கணும்னு நான் வந்தேன், நாங்கள்லாம் வந்தோம் உங்க தேசத்துல. உங்கள் பேரை சொன்னாலே மகாராஜா அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொன்னா உங்க தரிசனம் கிடைக்கலம்மா. ஆனா கிருஷ்ண சங்கல்பம் இங்க கூட்டி வச்சு விடுத்து உங்களை பார்த்துட்டோம், உங்க தரிசனம் கிடைச்சு விடுத்து. ஏம்மா இப்படி அநாதையாக இங்க இருக்கணும்? அநாதைங்கிறதே கிடையாது. என்ன மகாராணா அநாதையா உட்கார வச்சார். ஆத்ம பந்துக்களான உங்களை இங்க அனுப்பிச்சு விட்டானே கிருஷ்ணன். அநாதையா பண்ண முடியாது போல இருக்கே. ஆத்ம பந்துக்களான நீங்கள் இத்தனை பேர் இங்க வந்துட்டீர்கள். ஆஹா, என்ன சாந்தம், என்ன சரியான பதில். இப்படியே மகாராஜா செய்கிறார். அது கிருஷ்ண சங்கல்பம், கிருஷ்ணனுடைய சங்கல்பம் அது. அப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்க இருக்கணுமா? நீங்க பிருந்தாவனம் வந்துடுங்க. சாதுக்களே, என்ன அப்படி கூப்பிடலாமோ? உங்க பின்னாடி நான் வரலாமோ? உங்களுக்கும் அவமானம், எனக்கும் அவமானம். என்னை ஒருவனோட சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன், அந்த ஒருவர் என்னை எங்க உட்கார வைக்கிறாரோ அங்கதான் நான் உட்கார முடியும். அவர் எப்போ என்னை அழைக்கிறாரோ அப்பதான் எழுந்திருக்க முடியும். ஆஹா, பிரேம பிரவாகத்துல தர்மங்கள் கிடையாதுன்னு சொல்லுவா. அந்த பிரேம பிரவாகத்திலையும் தர்மத்துல கட்டுப்பட்டு இருக்கிறது உங்களுக்கே தகும். இதுல உட்கார்ந்து விட்டார். இந்த நிலைமையில இந்த காட்டுல நாம் மாதாவை தனியா விட்டுட்டு போகக்கூடாது. நாம் இங்க தங்கிடுவோம், பஜனை பண்ணிட்டு இருப்போம். என்ன முடிவு கிருஷ்ணன் ஏற்படுத்துறானோ. சாதுக்களுக்கு கையில வேண்டிய ஆகாரம் இருந்தது. அவர்களுக்கு வேண்டியது பசிக்கு ரொட்டி, அவ்வளவுதான். அவ்வளவு பேர்களும் உட்கார்ந்து கொண்டார்கள். ராதேஷாம 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 ராதேஷாம் ராதேஷாம் ராதேஷாம ராதேஷாம் என்று சங்கீர்த்தனம் என்றே இருக்கிறார். சாரர்கள் மூலம் உளவு தெரிந்து கொண்ட விஷயங்களை புரிஞ்சு நோட்ட மகாராணா மீராவை தன்னுடைய அரண்மனைக்கே அழைச்சுட்டான். எப்போ இருக்கிறன்னு தெரிஞ்சு போயிட்டோம், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடும் என்று ராணா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இவளை போன போக்குக்கு ஆரம்பத்திலேயே இருந்து இடம் கொடுத்துட்டோம். அதனாலதான் இந்த பக்தியில முரட்டுத்தனம் பண்ணிவிட்டா. ஆரம்பத்தில இருந்தே லோக விஷயத்துக்கு அவளை இழுத்து திருத்திருக்கணும். அது நம்ம மேலதான் தப்பு.
என்னதான் இருக்கட்டும், உலக விஷயங்கள்ல இப்ப ஏற்பட்ட ராஜ சௌக்கியங்கள் இருக்கும் பொழுது இதுல மயங்காம ஒரு பொம்மநாட்டி இருக்க முடியுமா? அவன் அந்த அளவுதான் மீராவை புரிஞ்சுன்னு இருக்கான். அதனால அவன் நினைச்சான், இப்பொழுது எங்கேயும் அவளை வேற விஷயங்களுக்கு பலவந்தமாகவாவது புகுத்தி அவளுடைய பக்தி மார்க்கத்தை மறக்க அடிக்கணும், அதுதான் அதுக்கு வழி என்று நினைச்சேன். கொஞ்ச நாள்ல அவனிடத்துல விரோதிச்சுண்டு போன ராஜபுரோகிதரும் வந்துட்டார், ஜெயமல்லும் வந்துட்டான். ராஜாவும் எங்கெங்கெல்லாம் கதை கச்சேரிகளும் ஒரு டான்ஸும் இது மாதிரி லௌகிக விஷயங்களுக்கெல்லாம் அவளை இழுத்துட்டு போற. ஒரு நல்ல டான்ஸ் ஏற்பாடு பண்ணிருப்பார். ராஜா மீராவை தான் அழைச்சுன்னு வருவார். அந்த டான்ஸுக்காரி இந்த இளைய ராணியை பத்தி அவளுக்கு நன்னா தெரியும். இவள் கிருஷ்ண பக்தி உடையவள்னு அவளுக்கு தெரியும். ராஜாவையும் ராணியை சந்தோஷப்படுத்துறதானே நாட்டியம் ஆடுறவளுடைய லட்சியம். இவளுக்கு கிருஷ்ண பக்தி உண்டுன்னு தெரியும். அதனால வேற ஏதோ நாட்டியம் ஆட வேண்டியவள் இன்னைக்கு என்ன பண்ணுவள், எதை மறக்க அடிக்கணும்னு அழைச்சுன்னு போய் உட்கார வச்சிருக்கிறான் ராஜா. இந்த ராணி மீராவை பார்த்ததுமே அவள் கிருஷ்ணானி பாரோ மீரா ஆனந்தப்படுவள். ராஜா ஒரு உட்காந்து, ஏன்னா பகவான் சங்கல்பிச்சுட்டானால் சர்வத்திர சத் சங்கம் இருக்கு. ஏன்னா அவனுடைய கையணைப்புக்குள் தானே அவன் வச்சுருப்பான். நீ என்ன பண்ணிட முடியும்? ராஜா தான் தோற்று போவன். சரி இன்னைக்கு போகட்டனும் விடுவான். இப்படியே பல இடங்களே அவளை புறாம் பாகவத்தை எடுத்து வச்சிருப்பாள். அங்கேருந்து வருவான், ஒரு நாவலை கொண்டு வந்து இதை படிப்பான். அப்பொழுதுதான் ஒரு பஜனை பண்ணணும்னு தம்புராவை எடுத்து வச்சிருப்பாள். அங்கேருந்து வருவன், வேற ஒரு பாட்டை எடுத்து இதை பாடும். மீற மாட்டான். அவருடைய இஷ்டத்துக்கு அதையே கிருஷ்ண கதையா நினைச்சு பாடு. அப்படி அனுகூலமாயிருந்தும் கூட ஆனா இவள் இடத்துல உள்ள துவேஷம் அவனுக்கு தீரல. இவளுடைய அலௌகிகமான பக்தி அவனுக்கு புரியத்தான் இல்லை. தன்னை மறந்த நிலையில சில சமயம் மீறி விடுறா. அது புத்தி பூர்வமா மீறதில்லை. ஒரு சமயம் அப்படி ஆயிடுச்சு. அது அவனுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கி விடு. விஜயதசமி தர்பாருக்கு மகாராணா மீராவை வரணும்னு சொல்லியிருக்கான். ராணி ராஜாவுமா தான் தர்பார்ல உட்கார்ற வழக்கம். மகாராணி மீரா அலங்காரம் பண்ணிக்கிறா. ராஜா முன்னாடி போயிட்டார். ராணி அந்தரங்க சுரங்க பாதையாக தர்பாருக்கு வர வழக்கம். அலங்காரம் பண்ணிக்கிறா. இந்த அலங்காரம் பண்ணிக்க அவளுக்கு ராசலீலைக்கு போக போறோம், கிருஷ்ணனுடைய ராசலீலைக்கு போக போறோம் அப்படிங்கிற தியானத்துல மக்னம் ஆயிட்டு தர்பாருக்கு போக போறோங்கிற எண்ணம் இல்லை. மாடியில இருந்து மாடியில உள்ள அவளுடைய ரூம்ல இருந்து படிக்கட்டுகள்ல கீழே இறங்கி வரும் பொழுதே அவள் காலில் இருக்கக்கூடிய நூபுரமே கலீர் கலீர்னு சப்தம் கேட்கறது. அது அவளுடைய சித்தத்துல ராசலீலையில கண்ணனுடைய கால் சலங்க ஒலிக்கிறதாக அவள் சித்தத்துல தியானம் வந்துடுது. அதுக்கு ஏற்றபடி நிலவு கிளம்பிடுது. பளிங்க கோவில் ஜலஜலன் ஜலிக்கிற. கொஞ்ச நாளா கோவிலுக்கு போறதில்லை, ராஜா அனுப்புறது இல்லை. அந்த கிரிதர கோபாலன் ஒண்டியாதான் இருக்கிறான். அவன் வேணுகானம் பண்ணினானோ இவளுடைய பிரமைதானோ அந்த கோவிலுக்கு தன்னறியாம போயிட்டான். மனசுல எது இருக்கோ அந்த இடத்துல தானே கால் வீசும். இவள் அந்தறியாம கோவிலுக்குள்ள வந்தா சாதுக்கள்லாம் சில பேர் காத்துட்டு இருக்கிறார்கள். எல்லாரும் சந்தோஷமா எழுந்துட்டார்கள். உள்ள போனதும் தன்னுடைய வீணை எடுத்துக்கொண்டாள், வாசிச்சாள், நர்த்தனம் ஆடினாள், பஜனை கொண்டாள், குதூகலமா இருக்கிறாள். பக்தர்கள் எல்லாரும் பாடுறார்கள். எல்லாரும் சேர்ந்து மீரா பிரபோ கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி என்று பாடுறார். ராஜா பகுநேரம் காத்துட்டு இருந்தா. மகாராணி வல்லே அப்படின்னதும் அவனுக்கு பெருத்த அவமானமாக போயிடுது. இந்த அவமானம் கோபத்தை உண்டாக்கி விடுது. நாம் சொல்லி நம்முடைய அந்தப்புறத்திலே நம்முடைய மனைவி கேட்கலன்னா உலகத்துல யார் கேட்போம்? நான் ஒரு ராஜாவா? என் மனைவியை எனக்கு திருத்தவோ என் மனைவியை எனக்கு அடக்கிறதுக்கு முடியலையே என்கின்ற ஆத்திரத்தோடு இன்னைக்கு வெட்டி போடுவேன் அவளை என்று அங்கேந்து வாரா. அவன் எதிர்பார்த்ததுக்கு மேல அவனுக்கு கோபத்தை உண்டாக்கும்படியாக தர்பாருக்கு வல்லேங்கிற ஒரு கோபத்தோட இல்லாம கிருஷ்ணாலயத்துக்கு போயிட்டான்ங்கிற ஒரு கோபம் உண்டு. அதனால அவன் என்ன பண்றோம்னா நிதானம் இழந்துட்டான். எந்த ஹிந்து கோவில்களை முஸ்லீம்கள் இடிக்கிறார்கள்ங்கிறதுக்காக ஹிந்துக்களுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு ராஜபுத்திர ராஜ்யமே ஸ்தாபனம் பண்ணித்தோ அந்த ராஜபுத்திர வீரனே அந்த கிருஷ்ணாலயத்தை இடிக்கும்படியாக உத்தரவிட்டு விட்டான். உத்தரவிட்டா அதன்படி செய்யணும். நாற்புறங்கள்லையும் டுமீல் பீரங்கி கிளம்பிட்டு கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்தது. பக்தர்கள்லாம் ஓடி போயிட்டார்கள். நாற்புறங்களில் நெருப்பு பிடிச்சுண்டு பத்தினி எரியறது. அட்டகாத சிரிப்பு சிரிச்சு விட்டு ஒழிஞ்சால் மீரான்னு போயிட்டான் ராஜா. மீரா கோபாலனுடைய சரணத்தை அப்படியே கட்டின்னு இருக்கிறான். பஜனை நடக்கிறதா தான் அவளுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியல. கிரிதாரி 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 பிரத்யம் வந்து இப்படி நிமிர்ந்து பார்த்தா எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. நல்ல வேளையா ஒரு பக்தாளுக்கு ஆபத்து இல்லை, எல்லாரும் ஓடி போயிட்டார். கிரிதாரி மட்டும் சிரிச்சுன்னு நிற்கிறான். அவனுக்கு எப்போதும் சிரிப்பு தான். அவனை தன் கையில் எடுத்துட்டான். இனி சுதந்திரம்,
ஏன்னா மீரா ராணாவுக்கு அடங்கி பிருந்தாவனம் வரமாட்டேன்னு சொன்னவள் இப்ப என்ன சுதந்திரம்? ராணாவினுடைய தீர்மானப்படி பீரங்கிலே நான் பொசுக்கப்பட்டேன். அந்த மீரா போயிட்டா, ராணா தாலிகத்தின மீரா போயிட்டா பீரங்கில. இது வேற மீரான்னு நினைச்சேன். அதனால அவன் அனுமதியை எதிர்பார்க்கல. அந்த கிரிதரனை கட்டி இடுப்புல முதிஞ்சு சொருகி கொண்டாள். கையில தம்புராவை எடுத்துட்டு வேகமா புறப்பட்டாள். எங்க போறது? போறதா இருந்தா எங்க போறது? போறதுக்கு இடம் இல்லையா? வாழ்க்கைப்பட்ட இடத்துலதான் என்ன சுகத்தை கண்டுட்டாள். அது गिरिधर के घर जाऊं मैं गिरिधर के घर जाऊं. கிரிதரனுடைய வீட்டுக்கு போறேன். அவன் தானே என்னுடைய பதி. என் பதியை தேடிக்கொண்டு நான் போறேன். இது தாற்காலிகம் தானே. என்னுடைய பதியான கிருஷ்ணனை தேடிக்கொண்டு நான் போறேன். அப்படியா? எங்க உட்காருவே, என்ன கொடுப்பான், என்ன சாப்பிடுவேன், எனக்கு என்ன தெரியும்? எனக்கு உடையவனுடைய இஷ்டம். ஜோ பகிராவை சோயி பகிரும், ஜோ தே சோயி காவும். என்ன துணி கொடுப்பனோ அதை உடுத்திப்பேன், என்ன ஆகாரம் கொடுப்பனோ அதை சாப்பிடுவேன். ஜகாம் பைட்டாவே திதகும் பைட்டும், எங்க உட்கார வைப்பனோ அங்க உட்காரு. இப்படி பாடிக்கொண்டே வரக்கூடிய மீராபா எவ்வளவு தூரம் நடந்தாலோ தெரியாது. யமுனைக்கு வந்தால் யமுனையில வந்ததும் பிரேம பக்தினால மூர்ச்சையாகி யமுனையில விழுந்துட்டார். சைதன்ய மகாபிரபு சமுத்திரத்துல விழுந்தது மாதிரி யமுனா தேவி அப்படியே எடுத்துட்டு வராள். வெடியற் காலையில பிருந்தாவனத்திலே சில சாதுக்கள்லாம் கேசி காட்டில யமுனையில ஸ்நானம் பண்றார்கள். ஸ்நானம் பண்ணும்போது அவளுடைய திருவடியில மோதுறது. இது என்னது? ஏதோ பிரேதம் மாதிரி இருக்கு. தூக்கி போடு வசர்க்க. தூக்கி போட்டா யாரோ பொம்மநாட்டி கழுத்துல துளசி மாலை கட்டின்னு. ஏய், வைஷ்ணவியாக தோன்றதுடா. இடுப்புல என்ன? இடுப்புல என்ன பாரு, ஏதோ கட்டின்றாள். இந்த அம்மால எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு. பார்த்த முகமா இருக்கேங்கிறார் ஒரு கிழவர். இடுப்புல சோதிச்சு எடுத்து பார்த்தா கிரிதர கோபாலன். கோபாலனை பார்த்ததும் கதற ஆரம்பிச்சுட்டார்கள் சாதுக்கள். ஆராடாடா, இந்த கிருஷ்ணன் நம்ம கிருஷ்ணன். நாம் அந்த உற்சவத்துக்கு தூதாராவ் கிரகத்துக்கு போயிருந்தோம் இல்லையா? அந்த ஒரு குழந்தை இந்த கிருஷ்ணனை புடிங்கின்றாளே, அதே குழந்தை அல்லவா இவள்? கிருஷ்ணா, இப்படி உன்னுடைய திருவிளையாடலாம்? இந்த நீலையிலே நீ இவளை இங்க கொண்டு சேர்த்தால் நாங்க சகிக்க மாட்டோம். பிருந்தாவனத்துக்கு அவளை அழைக்கிற முறை இது இல்ல. இந்த ரீதியில அவளை கொண்டு இங்க சேர்த்தால் நாங்க தாங்க மாட்டோம். நீ இப்படி விளையாடக்கூடாது என்று கதறினார். அதுல ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் சொன்னார், இது பிரேம சமாதியே தவிர உயிர் போகல. பிரேம சமாதி இது. நாம சங்கீர்த்தனம் பண்ணா எழுநூறுகள் எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணநாமத்தை சொல்றான். கிருஷ்ண பகவானுடைய நாம். கிருஷ்ண ககோ கிருஷ்ண பஜோ லேகு கிருஷ்ண நாம், கிருஷ்ண மாதா கிருஷ்ண பிதா கிருஷ்ண பிராணதன். இப்படி கீர்த்தனம் பண்ணதான் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா கைகால அசைஞ்சது. உடனே சுவாமிகள்லாம் பார்த்து, சுவாமிகளே நான் எங்க இருக்கேன்? நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேம்மா. அதான் எங்க இருக்கிறேன்? பிருந்தாவனம் வந்துட்டியே. ஆஹா, பிருந்தாவனம் வந்துட்டேனா? என் பிரபுவினிடத்துல நான் வந்துட்டேனா? சாதுக்களே, நீங்கள் தான் இனிமேல் எனக்கு பந்துக்கள். நான் எப்படி இருக்கணுமோ நீங்கள் உத்தரவு போடுங்கள். நாங்கள் யாரும் உனக்கு உத்தரவு போடுறதுக்கு? இந்த பிருந்தாவனம் உன்னுடைய சொந்த கிரகம். இந்த கோபாலன் உன்னுடைய பிரபு. நீங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணாலயங்கள்லயோ சத்சங்கங்கள்லயோ உனக்கு இஷ்டப்படி இருக்கலாம். எந்த கோவில்கள்லயும் இருக்கலாம். எங்கேயும் உனக்கு பிரசாதம் கிடைக்கும். இனி பிருந்தாவனத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். சந்தோஷ் நிறைய நகை போட்டு இருந்தாள். எல்லா நகையும் கழட்டி பாங்கே விஹாரின்னு ஒரு கோபாலன், அந்த கோவில் பிரதான கோவில் பிருந்தாவனத்துல இன்னைக்கும் அதுதான். அந்த கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு காவியை எடுத்து உடுத்தி கொண்டாள். துளசி மாலையை தரித்து கொண்டாள். பைராகினி ஆயிட்டாள். மகாராணியா இருந்தவள். இப்பதான் அவளுக்கு சாந்தி உண்டாச்சான். அவளுக்கு இந்த ராஜ சுகம் சுகப்படுத்தல. இப்ப சொல்றாள், மைந்தோ கிரிதர கோபால தூசரான கோயி जाके सिर मोर मकुट मेरो पति सोई, तात मात भ्रात बंधु अपनो न कोई, मेरे तो गिरिधर गोपाल दूसरा न कोई. எனக்கு கிரிதர கோபாலனை தவிர வேற யாரும் கிடையாது. மயிலிறகையே மணிமகுடமாக தரிச்சிருக்கிற பீதாம்பரதாரியான அந்த கண்ணனே எனக்கு அப்பா, அவன்தான் எனக்கு அம்மா, அவன்தான் எனக்கு அண்ணா, அவன்தான் எனக்கு பந்து, அவன்தான் எனக்கு பர்த்தா.
संत संग बैठी बैठी लोकलाज कोई. கொஞ்ச நஞ்சம் இருந்த லஜ்ஜையும் சத்சங்கத்துல உட்கார்ந்து போயிடுது. ஆம் சுவன ஜல சீஞ்சி சீஞ்சி பிரேம பேலி போயி மேரே கிரிதர கோபால தூசரான கோயி. பிருந்தாவனத்திலேயே வாசம் பண்ணி கொண்டிருந்தான். எல்லாரும் சகோதரி போலையும் தாயார போலையும் நினைப்பார்கள் சாதுக்கள் எல்லாம். எங்கேயும் சுதந்திரம் அவளுக்கு. அநேக கீர்த்தனங்களை பாடிக்கொண்டு ரொம்ப சுகமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கடைசியில வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் பிருந்தாவனத்துல ஒரு மரத்தடியில நின்று கொண்டு கிருஷ்ண தியானம் பண்ணிட்டே இருக்கிறாள் மீராபாய். அப்போ ஒரு பஜன கோஷ்டி வரும். அந்த சாதுக்களை பார்த்ததும் விழுந்து நமஸ்கரிச்சாள். இந்த சாதுக்கள்லாம் கிட்டக்க வந்ததும் மீராபாயை பார்த்து, பிருந்தாவனத்துல மீராமாயின்னு ஒரு மாதா இருக்காளாய், அவளை எங்க பார்க்கலாம்? மீரா, இந்த அடியாள் தான், உங்களை தான்மா தேடிட்டு வரோம், என்கிட்ட என்ன இருக்கு? துவாரகாநாதனுடைய கோவில் பூட்டியே கிடக்கு. வர்ஜயித்வா மகாராஜே ஸ்ரீமத் பகவதாலயம் என்று ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் வைகுண்டாரோகணம் பண்ண பிறகு துவாரக சமுத்திரத்தினாலே அழிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரத்தினாலே அழிக்கப்பட்ட போதும் அந்த துவாரகையில பகவானுடைய ஆலயம் மட்டிலும் அழிக்கப்படலை என்று பாகவதமே சொல்றது. அப்ப பூட்டின கோவில் அப்படியே கிடக்கு. யாரும் அங்க போக முடியறதில்லை. ஆனா சொல்லிக்கிறார்கள், எங்க ஊர்ல சில பேர்கள் கர்ண பரம்பரையா மீரான்னு ஒரு மாதா வருவள், அவள் கீர்த்தனம் பாடினா கோவில் திறக்கும்னு சொல்றாரு. நீங்கள் தான் அந்த மீரா. சுவாமியா, அந்த மீரா நானோ எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட பக்தி எனக்கு உண்டோ இல்லையோ தெரியாது. ஆனால் துவாரகைக்கு என்னை கூட்டால் தாசர்களை மீறத்துக்கு சக்தி எனக்கு கிடையாது. உங்களுடைய நியமனப்படி வரேன், பாடுறேன், கதவை திறக்கிறது கிருஷ்ணனுடைய இஷ்டம். மீராபாயை அழைச்சு கொண்டு எல்லா பாகவதாலும் பஜனை பண்ணி கொண்டே போறார்கள். பல தேசங்கள் தேசாந்திரங்கள்லாம் தாண்டி சமுத்திரம், பெரிய சமுத்திரம் வரணும், மறுபூமி, அந்த மறுபூமி எல்லாம் தாண்டி போகணும், ஒட்டகத்துலதான் போகணும். பல பேர் சளைச்சு களைச்சு நீங்கிட்டார்கள், கூட வர முடியல. பிடிவாதத்தோட மீராபாய் மட்டும் போறாள். நீண்ட மறுபூமியும் தாண்டி பிறகு கடல்ல ஒரு தோணியை கொண்டு அந்த கடலையும் தாண்டி பரிசிரமப்பட்டு அந்த துவாரகை இருந்த கடல் அதுக்கு வந்துட்டு, இப்ப அதுக்கு பேட்டு துவாரகான்னு பெயர். சுவாமி வல்லபாச்சாரியாளுடைய பெருமையினால அது பெரிய நகரமாகவும் பெரிய கோவிலாகவும் இன்னைக்கு ஆயிடுது. பெரிய சம்ஸ்கிருத காலேஜ் எல்லாம் நடக்கிறது. மீராபாய் வந்த காலத்திலே அது வெறும் மணல் வெளியான கடலாவே இருந்தது. அதுல உள்ள அந்த இடிஞ்சு போன கிருஷ்ணாலயம் மட்டிலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாதபடி பூட்டி கிடக்கு. அந்த பூட்டி கிடக்கக்கூடிய அந்த வாசல வந்ததும் பகவானுக்கு அவள் பிரார்த்தனை பண்ணினாள், என்னுடைய இந்த விண்ணப்பத்தை நீ அங்கீகாரம் பண்ணணும். உன்னை தவிர வேற யார் என் விண்ணப்பத்தை அங்கீகாரம் பண்ணுவா பிரபு? கடைசி பாட்டு, துமபின மோரே கவுன கபல்லே கோவர்தன கிரிதாரி கோவர்தன கிரிதாரி கோவர்தன கிரிதாரி மோரம கூட்ட பீதாம்பர சோபே குண்டலகி சவித்யாரி ரே குண்டலகி சவிஞாரி ரே தும பின மோரே கௌன கவல்லே கோவர்தன கிரிதாரி बारी सभा में द्रौपदी ठाड़ी राखो लाज हमारी रे प्रभु राखो लाज हमारी रे प्रभु तुम बिन मोरे को न खबर ले. हे अनाथनाथ दीन बंधो, என்னுடைய விஜ்ஞப்தியை உன்னை தவிர வேற யார் காது கொடுத்து கேட்பா? ஹே பீதாம்பரதாரி, உன்னுடைய திருவடியை பார்க்கணுங்கிற ஆசையினாலே இந்த அடியாள் பரிசிரமப்பட்டு உன் சங்கல்பத்தாலே உன் சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறாள். பெரிய சபையில திரௌபதி கோவிந்தா அப்படின்னு கதறும் பொழுது அவருடைய விண்ணப்பத்தை நீ கேட்கலையா? சரணாகத வத்சலா, எவ்வளவு காலம் இந்த உலகத்தை நான் அலைவேன், இவளுக்கு உன் திருவடியில இடம் கொடு. ஆர்த்த பிரபத்தி,
நீ உலகத்துல என்னை எவ்வளவு ஆட விட்டியோ அவ்வளவு ஆடிவிட்டேன், எவ்வளவு பாட விட்டியோ இனிமே அவ்வளவு பாடிவிட்டேன், இனிமே உன்னுடைய சீதளமான சரண சாயைக்கு தான் ஆசைப்படுறேன். மீரா கே பிரபு கிரிதர நாகர சரண கமல பலிஹாரி ரே. இப்படி பாடுவதே ஜன்னு கதவு திறந்தது. சில பக்தால் கூட வந்திருக்கா, ஆகான்னு பார்க்கிறா, மீரா தாவி உள்ள ஓடினாள். பகவான் ஆலிங்கனம் பண்ணி கொண்டால், அப்புறம் மீரா கிடைக்கல. இப்படி சில பக்தர்கள் அவர்களுடைய அந்தர்தானம் சொல்லப்படுறதே தவிர அவர்கள் அப்ப லோகத்துல இல்லை. பல பக்தர்கள் சரித்திராந்தமாய் அவருக்கு அங்க என்ன ஆகர்ஷணம் இருக்குமோ, அந்த மூர்த்தியில என்ன இருக்கோ, அந்த பக்தி எப்படியோ அது நமக்கு தெரியாது. நம்புறதுக்காவது சக்தி இருந்தா போதும். திருப்பானாழ்வாறு தன் உடம்போட ஆக்கி விட்டார் ரங்கநாதன். ஆண்டாள் ரங்கநாதனுடைய திருமேனியோட ஐக்கியமாயிட்டாள். கிருஷ்ண சைத்தன்யர் பூரி ஜெகநாதத்துல ஜெகநாதனோட ஐக்கியமாயிட்டார். மீராபாய் கோவர்தன கிரிதரனோட துவாரகையில ஐக்கியமாயிட்டார். அவருடைய பக்தி எப்படி இருக்கும்? ஆனால் ஒன்று சத்தியம், ஆனால் அவள் நிலை எப்படி இருந்ததுங்கிறது இப்ப நமக்கு புரிஞ்சிருந்தது இல்லையா? ஆனால் லோகத்துல காமினி, காஞ்சனம், புகழ், ஆசை இப்படி உருண்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஏதோ கிருஷ்ணான்னு நமக்கு சொல்ல முகுதானா அது பெரிய பாக்கியம்தான். இந்த கதைகளை நம்புறதுக்காவது தெம்பு பகவான் கொடுத்தான்னா போறோம். ஆனால் இப்ப ஏற்பட்ட சதிகள், இப்ப ஏற்பட்ட மகதிகள், இந்த மகதிகளை பெற்றுக் கொடுத்த பாக்கியம் நம்முடைய பாரத மாதாவுக்கே உண்டு. இப்ப ஏற்பட்ட மகதிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நாளைக்கு ஆண்டாள் சரித்திரத்தோட கல்யாண உற்சவமாக பூர்த்தியாகிறது.